தன்னிடமிருந்து பணம் பறிக்கும் நோக்கில் மிரட்டி திருமணம் செய்ததாக ஜாய் கிறிசல்டா மீது மாதம்பட்டி ரங்கராஜ் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். குழந்தை விவகாரத்தில் DNA டெஸ்டுக்கு தான் தயார் என்றும் தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ஜாய் விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. சமீபத்தில் ஜாய் கிறிசல்டா வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையும் தான் அதற்கு காரணம். செவ்வாய்க்கிழமை ஜாய் கிறிசல்டா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பரபரப்பான பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் மகளிர் ஆணையம் நடத்திய சமீபத்திய விசாரணையில் தனது முன்னாள் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலித்து திருமணம் செய்ததையும் இந்த குழந்தை தனக்குத்தான் சொந்தம் என்பதையும் ஒப்புக்கொண்டார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் ரங்கராஜ் ஆணையத்தின் முன்பு குழந்தையின் தந்தை தான் என்று ஒப்புக்கொண்டதால் ஜஸ்டிஸ் வில் பிரிவைல் என்ற ஹேஷ்டேகையும் ஜாய் கிறிசல்டா இணைத்திருந்தார். இதற்கு முன்பு குழந்தை பிறந்தபோது அவர் ஜூனியர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்று பதிவிட்டு ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு ரங்கராஜ் தரப்பில் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரங்கராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் தன்னிச்சையாக தான் திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதால் இந்த திருமணம் நடந்தது என்றும் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு தன்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தான் ஒருபோதும் DNA பரிசோதனையை மறுத்ததில்லை, அந்த குழந்தை தன்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக DNA டெஸ்ட் மூலம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் அறிக்கையில் கூறியிருக்கிறார். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் என்று கூறி அந்த அறிக்கையை முடித்திருக்கிறார் ரங்கராஜ். இதனிடையே ரங்கராஜின் அறிக்கைக்கு பதிலளித்துள்ள ஜாய் கிறிசல்டா அவர் என்ன சின்ன குழந்தையா மிரட்டி திருமணம் செய்து கொள்ள என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு குழந்தைய மிரட்டி நம்ம சாக்லேட் கொடுப்பேன், அப்பதான் இதை கொடுப்பேன், அப்பதான் நீ இதை பண்ணணும்னு சொல்லலாம். 2 பேரும் என்னது 35+. அவரை நான் கூட்டிட்டு போய் மிரட்டி எப்படி நான் ஒரு 15 போஸ்ட் போட்டிருப்பேன் அவரை பத்தி. ஏதாவது ஒரு போட்டோ அவர் உருனோ இல்ல கோவமாவோ ஏதாவது ஒரு போட்டோ நீங்க எடுத்து என்கிட்ட காமிங்க, இதுல அவர் இதா இருக்காரு, நீ அவ்வளோ ஹாப்பியா தான் அந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஒரு பர்த்டேயோட சர்ப்ரைஸ் வீடியோ, அதுல எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாரு. எப்படி மிரட்டி தான், சரி மிரட்டி தான் பண்றாங்கன்னா இந்த மெசேஜ்ல என்ன இருக்கு? லவ் யூ பொண்டாட்டின்னு இருக்கு. லவ் யூ பொண்டாட்டிங்கிறது ஒரு பர்சனை நான் மிரட்டி அந்த வார்த்தையை வாங்க முடியுமா? திரும்ப அமைச்சிருக்காரு. ஆஃப்டர் 12 years I got one soulmate. அவர் வாயால அவர் சொன்னது அவர் மெசேஜ். I don't want to lose you. இந்த மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட மெசேஜ் இருக்கு. லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, நீ இல்லாம நான் இல்ல, உன் மடியில தான் நான் சாவேன். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய மெசேஜஸ் இருக்கு. ரங்கராஜின் இந்த மறுப்பு அறிக்கை மூலம் இந்த பிரச்சனை தற்போதைக்கு முடிவுக்கு வராது என்றே பலரும் கருதுகின்றனர். வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இரு தரப்பினரும் அடுத்தடுத்து சமூக வலைதளங்கள் மற்றும் அறிக்கை மூலம் தங்களது தரப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் அடுத்து மகளிர் ஆணையம் மற்றும் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.